தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 28. இறை வசனங்கள் 1 முதல் 10 முடிய. ஓய்வு நாளுக்குப் பின் வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையில் மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறையைப் பார்க்கச் சென்றார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆண்டவரின் தூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறையை மூடியிருந்த கல்லைப் புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார். அவருடைய தோற்றம் மின்னல் போன்றும் அவருடைய ஆடை உறைபனி வெண்மை போன்றும் இருந்தது. அவரைக் கண்ட அச்சத்தால் காவல் வீரர் நடுக்கமுற்று செத்தவர் போல் ஆயினர். அப்பொழுது வானதூதர் அப்பெண்களைப் பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவைத் தேடுகிறீர்கள் என எனக்குத் தெரியும். அவர் இங்கே இல்லை. அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நீங்கள் விரைந்து சென்று, இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்குக் கூறுங்கள். உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்குப் போய்க் கொண்டிருக்கிறார். அங்கே நீங்கள் அவரைக் காண்பீர்கள். இப்பொழுதே நான் உங்களுக்குச் சொல்லிவிட்டேன் என்றார். அவர்களும் கல்லறையை விட்டு விரைவாகப் புறப்பட்டுச் சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெரு மகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளைப் பற்றிக் கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள். என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்குப் போகுமாறு சொல்லுங்கள். அங்கே அவர்கள் என்னைக் காண்பார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று ஏப்ரல் 4ஆம் தேதி 2026ஆம் வருடம் சனிக்கிழமை. இன்று இரவு பார்த்தீங்கன்னா பாஸ்கர் திருவிழிப்பு. ஓகேங்களா. ஸோ இன்று இரவில் என்ன நடக்க போகுது, நம்ம ஏசப்பா சாவை வென்று வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்த நாள் என்ற நாள். ஓகேங்களா. பாருங்களேன், இந்த நற்செய்தியில் ஏசப்பா வந்து கல்லறையில் இருக்காரு. அப்போ என்ன ஆகுது ஏதான்னு தெரியலன்ட்டு நம்ம மகதலா மரியாவும் இன்னொரு மரியாவும் என்ன பண்ணுறாங்க, கல்லறையை பார்க்க போகிறாங்க. பாருங்கள், அந்த காலத்தில் பெண்கள் எவ்வளவு தடை செஞ்சுருந்தாங்க. அவங்களெல்லாம் கல்லறை பக்கம்லாம் போகக்கூடாதுன்ட்டு. ஆனால் அவங்க மீறி இயேசுவை போய் பார்க்க போயிருக்காங்க. ஓகேங்களா. பட் இந்த காலத்தில் எல்லாருக்குமே பல உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம யாரும் இயேசுவை தேடி போகிறது கிடையாது. இனிமேலாவது நம்ம இந்த நாளிலிருந்து இயேசுவை தேடி செல்வோம். அவரை நாம் பற்றி கொள்வோம். சரிங்களா. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவின் நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.